வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். இருக்கிற தமிழ் மாதங்களில் ரொம்ப சிறப்பு மிக்கது, ரொம்ப ஆன்மீகம் மிக்கது, முக்கியமாக மேனிஃபெஸ்டேஷன். ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு ஒரு விரதம் இருக்கிறீங்க, தவம் இருக்கிறீங்க, இல்லை சித்தி பெறணும் அப்படின்னா முக்கியமான மாதம் எதுனா ஆடி மாதம். இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கு சொல்லும் போதே கூட நிறைய பரிகாரங்கள், முக்கியமாக எந்தெந்த விஷயம் நல்லபடியாக கை கூடும், அதுக்கு என்னென்ன மாதிரி பரிகாரங்களோ இல்லை அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன வேண்டுதல்கள் பண்ணால் எப்படி பண்ணால் கை கூட போகுது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இந்த ஆடி மாதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். முக்கியமாக சக்கரங்களில் மூலாதார சக்கரமுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல். இதெல்லாம் கலந்து உங்களுக்கு இன்றைக்கி நிறைய ஜோதிட வழிமுறைகள் சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. தனுஷ ராசி, தனுஷ லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்கு டைம்? நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். போன வருஷம்னா கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷம்லாம் ஒரு ஜூன் மாதத்துலேருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மதன்னு இந்த மிட் நைட்டில் பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்கும், அதுதான் மதன்னு போயிட்டுருக்கு. என்னடா அப்படின்னா சனி பகவான் இப்போ நம்மளை 10ஆம் பார்வையாக பார்த்துட்ருக்காரு. போன வருஷம் குரு பகவான் பார்க்க கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டோம். இந்த தடவை சனி பகவான் டேரெக்டாக நம்மளை அடின்னு அடிச்சுட்டு இருக்கிறதுனால ஸ்லோவாக போய்ட்டுருக்கு விஷயம். அவ்வளோதான். சரி, என்ன பண்ணலாம்? சனி பகவான் போய்ட்டு நம்ம சண்டையாக போட முடியும்? நோ, அப்படியே அவருக்கு ஆப்போசிட் பண்ணுங்கள். அவருக்கு அப்படியே ஆப்போசிட் விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி பூஸ்டப் ஆகும். ரொம்ப சிம்பிள். அதாவது நீங்கள் எந்த தனுசு ராசி லக்னக்காரங்களை போய் பாருங்கள், நார்மலாக தூங்குறதை விட அதிகமாக தூங்குவாங்க. எப்போவுமே 6 மணிக்கு எழுந்துக்கிறவங்க இப்போ 7:30 மணிக்கு எழுந்துப்பாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறவங்க இப்போ 1 கிலோமீட்டர் தான் நடப்பாங்க. எல்லா விஷயமும் ஸ்லோவாகிட்டு வரும். அவ்வளோதான். இதில் நீங்கள் உலகத்தில் எந்த தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு போனாலும் இந்த பேட்டர்ன் இருக்கும். அவங்களோட மற்ற லக்னம் பிளேஸ் கிரக நகர்வுகளை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாறுமே தவிர அவங்களோட ரெகுலராக இருக்க பேட்டர்னை விட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாங்க. சரி, என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு கலர் தெரப்பி உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எல்லோ கலர் அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா? ஒன்று எல்லோ கலர் வேலை செய்யும். எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போடுறது அவ்வளோ நல்லது. அதாவது இந்த ஆடி மாதத்துக்கு நீங்கள் ரெட்டு, எல்லோ கலர் இதிலெல்லாம் ட்ரெஸ்ஸு போடுறது வந்து அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா? இது ஒன்று. அதை விட முக்கியம் எது போடக்கூடாதுன்னு தெரியணும். கருப்பு அவாய்ட் பண்ணுங்கள். கருப்பு, ப்ரௌன், டார்க் ப்ளூ இதெல்லாம் நீங்கள் போட பாருங்கள், அப்படியே உங்களை இழுக்கும், கீழே ஸ்லோவாகும். அது எங்கன்னா நீங்கள் வெளியே போகும்போதே நல்லா இருக்கடா, சூப்பராக இருக்கடா, பிளாக் அண்ட் பிளாக் பயங்கரமாக இருக்கடான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 2 நாள் கழித்து பாருங்கள், அன்றைக்கி எதோ ஒன்று உருப்படியாக நடந்தது தானே, நடக்கிற மாதிரி ஒரு மாயை காட்டுமே தவிர நடந்திருக்காது பெருசாக. கலர்ஸ் மேக் டிஃப்ரென்ஸ். இதை வந்து சயின்ஸாகவே நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கலர் தெரப்பி பற்றி போட்டு பாருங்கள், சயின்ஸில் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் மேக் ஸோ மச் டிஃப்ரென்ஸ். அதனால் கருப்பு, டார்க் ப்ளூ அவாய்ட் பண்ணுங்கள். எல்லோ, ரெட்டு யூஸ் பண்ணுங்கள். நம்ம போன மாதம் இதே சேனலில் தான் நம்ம இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி நம்ம கலந்து சொல்கிறோம்ல, எனக்கு யூஎஸ்லேருந்து கால் பண்ணார். நான் பேர்லாம் சொல்ல சார், நீங்கள் எப்படி இந்த வீடியோ பார்ப்பீங்க, பட் இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கால் பண்ணும்போது எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு எதுக்கு சார் கால் பண்ணீங்க? நிறைய ஜோசியர் இருக்காங்களா, நீங்கள் எனக்கு எதுக்கு கால் பண்ணீங்க, எது ட்ரிகர் பண்ணி? அவர் சொன்னார், இல்லை சார், எனக்கு வந்து ப்ரைவேட் பார்ட்ஸ் இடத்துல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அது யாரும் சொன்னதில்லை, நான் வெளியார்ட்டே சொன்னதில்லை. நீங்கள் வீடியோவில் இந்த நட்சத்திரத்துக்கு இப்படி நடக்கும்னு எனக்கு சொன்னீங்க, எனக்கு அது பார்த்தோன்னா ஸ்ட்ரைக் ஆச்சு, அதுதான் கால் பண்ணேன் அப்படின்னாரு. மூல நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த பின்னாடி அந்த ஆனஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மலம் போகிற இடத்துல வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ வரும் லைஃப்பில். அது அகெயின் எல்லாருக்கும் இல்லை, பெரும்பாலும் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு உடல் உறுப்போட சம்மந்தம் இருக்குது. அந்த இடத்துல ஏதாவது ஒரு சிக்கல் வரும். இதெல்லாம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் வர விஷயங்கள். சரி, இது ஓகே. இதுக்கு என்ன பண்ணுறது? ரெட்டு கலர் ட்ரெஸ் போடுங்க. முக்கியமாக இன்னர்ஸ்லாம் ரெட்டு கலரில் போடுங்க. கலரை வச்சு உடம்புல மேஜிக் பண்ணலாங்க. நீங்கள் உடம்புல மேஜிக் பண்ண உங்கள் லைஃப்பில் அப்படியே மேஜிக் நடந்துக்கிட்டே இருக்கும். கலர்ஸ் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இப்போ சன்னியாசிங்க நிறைய பேர் ரெட்டில் போடுறாங்கல்ல, ஏன் வேறு கலர் போடக்கூடாதா? அப்படிலாம் இல்லை. நீங்கள் காமாக்கியாவில் போய் சில அகோரிகளை பார்த்தீங்கன்னா கருப்பில் போட்டிருப்பாங்க. அவங்க ஏன் கருப்பில் போடுறாங்க? இப்போ அதுமாதிரி இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கவங்கள சொன்னால் அது யாராவது தப்பாக எடுத்துப்பாங்க. ஒரு வழிபாட்டு முறைகள் இருக்கவங்கள பாருங்கள், ஒரு பர்டிகுலர் கலர் யூஸ் பண்ணுவாங்க.
அந்த ஒவ்வொரு கலரும் அந்த தத்துவத்தை சார்ந்து இருக்கும். உங்கள் மனசு அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும். நீங்கள் வந்து தனுசு ராசி லக்னக்காரங்களா, எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் எவ்வளோ சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்கள். சனி பகவான் நம்மளை பார்க்குறார், அதனால் ஸ்லோவாக நடக்குது. இந்த கலரை மாற்றுங்க, உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் வரும். இது ஒன்று. சரி, அப்புறம் அம்பாள் வழிபாடு. அம்பாள் வழிபாடு எப்படின்னா, எல்லோ ட்ரெஸ் போட்டு கோயில் போங்க. சரிங்களா? இன்னொன்று, நீங்கள் ஏதாவது சாமிக்கு எதனா செய்யணுன்னா எல்லோ கலரில் புடவை வாங்கித்தாங்க. நான் தான் சொல்லணும், இப்போ நீங்கள் தசமகா வித்யாலாம் பார்த்தீங்கன்னா பகலாமுகின்னு ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து எல்லோ கலரில் தான் ட்ரெஸ் எப்போயுமே வாங்கி கொடுப்பாங்க. ஒரு 10 தேவதைகளுக்குமே 10 அம்மாவுக்குமே 10 விதமான கலர் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். பகலாமுகிக்கு எல்லோ கலர் வேலை செய்யும். சரிங்களா? நீங்கள் எந்த அம்மன், நம்ம ஊரில் நீங்கள் செல்லி அம்மனோ எந்த அம்மனை போய் வழிபட்டாலும் சரி, எல்லோ கலரில் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. உங்களால் சாரீ வாங்க முடியலனா கூட ஒரு ஜாக்கெட் பிட்டாவது வாங்கி கொடுங்க. அது சும்மா ஒரு செஞ்சு பாருங்களேன், அது வேலை செய்யுங்க. நீங்கள் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போடுங்க, எவ்வளோ வேலை செய்யுதுன்னு பாருங்கள். தினமும் எல்லோ கலரில் ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க. மூக்கடலையோ ஏதாவது ஒன்று தினமும் கொஞ்சம் அந்த சாப்பிட்டுட்டு வாங்க, பயங்கரமாக வேலை செய்யும். இந்த ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு விரதம் இருந்து வேண்டுங்க. அம்பாளுக்கு எல்லோ கலரில் ஏதாவது உணவு படைங்க. மஞ்சள் மூக்கடலை, சாம்பார் சாதம், ஏதாவது ஒன்று படைங்க. அதை அன்னதானமும் கொடுங்க. இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு என்ன நல்லது நடக்குதுன்னு பாருங்கள். நல்லது நடக்கணும்னு நினச்சிட்டு செய்யாதீங்க. அம்மாவுக்கு மேலே நம்பிக்கை இருக்குன்னு செய்யுங்க, ஆனால் நல்லது நடக்கும். அதுதான் மேஜிக். இப்போ வந்து உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து மாத பலன்கள் தாண்டி இந்த ஆடி மாதத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குது. ஏன்னா ஒன்று ஆடி மாதன்றதே சிறப்பு. சரிங்களா? இன்னொன்று, இதே ஆடி மாதத்தில் தான் சனி வக்ர பயிற்சிகள் நடந்திருக்கு. சரிங்களா? அதனால் நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்கும். நான் இது எல்லாமே கலந்து தான் சொல்லியிருக்கேன். இதிலேயே நான் நிறைய சில ராசிகளுக்கு வந்து இதில் மலர் மருத்துவம் கலந்துருக்கேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு கலர் தெரப்பி சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய தெய்வ வழிபாடுகள் வித்தியாசமாக சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அதான் நினச்சிக்கிறோம். எனக்கு போன தடவை ஒருத்தர் கேட்டிருந்தார், ஏன் முருகரை பற்றி சொல்ல மாட்டீங்களா, இன்னொருத்தர் வந்து ஏன் நரசிம்மரை சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டாங்க. எல்லா சாமியும் ஒன்று தாங்க, இறைவன் ஒருவன் தான். நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி சில டிஃப்ரெண்ட் ரூபங்கள் இருக்குது. அந்த ரூபங்களுக்கு ஏற்ற மந்திரங்கள் இருக்குது. அதனால தான் இப்போ இருக்கிற இந்த இது கோச்சாரம்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் எது நல்லதோ அது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி தான், இந்த ஒரு ராசி லக்னத்துக்கு தமிழர்களில் மட்டுமே ஒரு 2 கோடி பேராவது இருப்பாங்க. அதனால் அவங்க எல்லாருக்குமே பொதுவாக தான் ஒன்று சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு நீங்கள் எடுங்க, உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் அதே ராசியில் கூப்பிட்டு காமிச்சா அவங்களுக்கும் இது ரிலேட் ஆகும் நிறைய விஷயம். அந்தமாதிரி பொதுவாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஜாதகம் பொறுத்து உங்கள் நட்சத்திரம், உங்கள் லக்னம், உங்களுடைய பிளானட் பிளேஸ்மெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய கிரக அமைப்புகள் வச்சு நிறைய விஷயம் மாறும். ஸோ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்துகிட்ருக்கு சார், எனக்கு இது கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா போன மாதம்லாம் அவ்வளோ கால்ஸ் நம்ம மாயம் அன்பர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் இவன் நடக்க போது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். அதே மாதிரி பரிகாரங்களும் இதே தான். இப்போ நம்ம சொல்கிற பரிகாரங்கள்லாம் இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னுடைய முறை எப்படின்னா, வாழ்வியல் பரிகாரங்கள், உக்காந்த இடத்துலேருந்து வேலை செய்யணும், அதுதான். ஏன்னா எல்லாராலையும் எல்லா கோயிலுக்கும் ஓட முடியுமானா டஃப்பு. இன்னொன்று, அதுதான் கர்மா, அவ்வளோ சீக்கிரம் போகவும் விடாது, அவ்வளோ வேலை செய்யும் அதில். சரிங்களா? அதனால் வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி பண்ணலான்ற உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். எவ்வளவு ஈஸியாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க அந்த ஆதிபராசக்தி காமாக்கியா தேவி அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன்.